ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு திருவாரூர் நாலுகால் மண்டபத்தின் அருகில் அமைந்துள்ள ராமபிரான் வந்து வணங்கி பூஜை செய்த இந்த ஆலயத்தை பற்றி பார்ப்போம். இங்கே ராமபிரான் சீதா பிராட்டியாரை தேடிட்டு போகிறப்ப அவங்களுடைய தோப்பனார் இறந்து போன செய்தி கேட்ட பிறகு இங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்தாங்க. இந்த இடத்துக்கு வரப்போ நம்மளுடைய பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே உள்ள ராமர் பாதம்லாம் இங்கே ராமர் வந்ததுக்கான அடையாளம்லாம் இருக்குது. மேலும் இந்த ஆலயத்தினுடைய அனைத்து சிறப்புகள் பற்றியும் ஆலயத்தினுடைய சிவாச்சாரியர் ஐயா நம்மோடு பகிர்வார்கள். நமஸ்காரம். ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள். ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. என்னுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. ஜகதக் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் அல்ல ஸ்ரீ பர்வதவர்த்தினிம்பிகா சமேத ராமநாத சுவாமியினுடைய பெரிய அனுகிரகத்தோடு நமது ஆலயமானது மிக மிக தொன்மை வாய்ந்த சிவாலயமாக இருக்கக்கூடியது. அதிலும் துவாபர யுகத்தோடு பந்தம் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயமாக இருக்கக்கூடியது இந்த ஆலயம். அது மட்டுமல்லாது ராமாயணத்திற்கும் நமது சிவாலயத்திற்கும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சிவாலயமாக இருக்கக்கூடியது. ராமர் பிரான் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த சிவாலயமாக இருக்கக்கூடியது. ராமர் பிரான் தன்னுடைய துணைவியாரை தேடிச் செல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனாருக்கு இவ்வாலயத்திலே தர்ப்பணமும் திதியும் கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அதனை பொருட்டு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து ராமர் பிரான் வழிபட்டு சீதா பிராட்டியை இருக்கக்கூடிய இடத்தை காண்பித்ததாக புராணங்கள் கூறுகின்றது. இவ்வாலயத்திலே ராமர் பிரான் திதி தர்ப்பணம் செய்ததற்கும் ராமர் பிரான் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ததற்காக சாட்சியாக இருக்கக்கூடியது ராமர் பாதம் இவ்வாலயத்தில் இருக்கின்றது. இவ்வாலயமானது சிவபெருமானை தரிசனம் செய்தால் வாஞ்சிதார்த்த பிரதா என்று சொல்லக்கூடிய அளவிலே பலவிதமான சாபத்தையும் போக்கக்கூடியது. பித்ருசாபம், ஸ்ரீ சாபம், சுமங்கலி சாபம், கன்யா சாபம், இப்படியாக பலவிதமான சாபத்தையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த சிவாலயம். அது மட்டுமல்லாது சிவபெருமானை தரிசனம் செய்தாலே நினைத்த மார்க்கத்திலே உடனடியாக அனுகிரகம் செய்யக்கூடிய சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் ராமலிங்க சுவாமி. ராமநாதர் பர்வதவர்தனி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த ராமேஸ்வரத்திற்கும் முற்பட்ட சிவாலயமாக இருக்கக்கூடியது இந்த சிவாலயம். ராமாயணத்திலே ஜடாயு சண்டையிட்டு விழுந்த இடமாக இங்கிருந்து குருவி ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தூரத்திலே ஜடாயு சண்டையிட்டு விழுந்த இடமாக இருக்கக்கூடிய ஜடாயு சண்டையிலே அவர்கள் வியாதிகளாக இருக்கும் பொழுது கேட்டு அறிந்தவும் நமது இந்த சிவாலயத்திலே தான். ஆகையினாலே இந்த சிவாலயத்திலே தரிசனம் செய்து நம்ம சிவபெருமானை வழிபட்டால் பலவிதமான சாபதோஷத்தை எல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதேபோல் பித்ருசாபம், பித்ருதோஷம் இவையெல்லாம் நிவர்த்தி செய்து சிவபெருமான் நமக்கு அனுகிரகத்தை நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிவாலயத்திலே மிக அழகான முறையிலே தற்பொழுதுதான் கும்பாபிஷேகமானது திருப்பணிகளெல்லாம் நிறைவு செய்து கும்பாபிஷேகம் 6 கால யாகசாலை பூஜையோடு கும்பாபிஷேகமானது நிறைவுற்றது. தொடர்ந்து நித்தியப்படி பூஜைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமது ஆலயத்திலே ராமர் பிரான் வந்ததற்காக அந்த ராமருடைய பாதமும் ஹனுமனுடைய சிலையும் இங்கே இருக்கின்றது. அதையும் நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம். அனைவரும் இவ்வாலயத்திற்கு வருகை தந்து சிவபெருமான் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தனையை தரிசனம் செய்து கொண்டு வாழ்விலே எந்த ஒரு சாபதோஷங்கள் இல்லாமலும் வளர்ச்சியோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவா. மிகவும் நன்றி. அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. பாருங்கள், ஆலயத்தினுடைய உள்பகுதி பார்த்தோம். இது தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி. இங்கே தீர்த்த விநாயகர்
காசி விஸ்வநாதர். ஓம் நம சிவாய. ஸ்ரீ வள்ளி முருகன் ஸ்ரீ தெய்வானை முருகபிரான் வந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு சன்னதி இது. ராமா ராமருடைய பாதம். சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரரை வணங்கும்போது அமைதியாக நம்மளுடைய கோரிக்கையை அவரிடம் சொல்ல வேண்டும். சிவன் ஆலயத்திற்கு செல்லும்போது சண்டிகேஸ்வரருக்கு எவ்விதமான டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரை நிஷ்டையில் இருக்கக்கூடியவர் ஆழ்ந்த அமைதி நிலையில் இருக்கும் பொழுது அவரை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் வணங்க வேண்டும். பர்வதவர்த்தினி என்பால். நன்றி. இதை பார்க்குறவங்க அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே எவ்விதமான தோஷங்கள் எதுவும் இல்லாமல் சிவாச்சாரியார் ஐயா சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை செம்மையான பாதையில் நடத்திட வழிவகுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் பண்ணணும். நன்றி.